நாமே சோதித்தறிந்து அவருடைய பந்தியிலே பங்கு பெற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம். Matthew Gospel chapter 14 from verse 23 to 33. 23வது வசனம் முதல் 33வது வசனம் வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாக இருந்தார். இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலில் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசிர்வதித்து நம் அனைவரோடு கூட அவர் தாமே பேசுவாராக. ஆகவே மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவமானது சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சம்பவம் மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தபொழுது நடந்த இந்த சம்பவமானது மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவமானது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது இதற்கு தொடர்புடைய இன்னொரு சம்பவத்தை சேர்த்து தான் பார்க்கணும். அப்படி என்றால் முன்பான வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அதே அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, 13வது வசனம். இயேசு அதை கேட்டு அவ்விடமிட்டு படவில ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணத்திலிருந்து கால்நடையாய் அவரிடத்திலே போனார்கள் என்று சொல்லிப்பாங்க. இந்த 2 சம்பவம், 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000த்திற்கு அதிகமான ஜனங்களை அவர் போஷித்த இந்த சம்பவமும், படவிலே சீஷர்களை நடுக்க கடலிலே அனுப்பின இந்த சம்பவமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இட் இஸ் இன்டர்லிங்க்டு, திஸ் போத் இன்சிடென்ட்ஸ். இந்த 2 சம்பவமே ஒன்றை விடுத்து இன்னொன்று பார்க்க முடியாது. 2 சம்பவமே ஒன்றாயிருக்கு. கவனிங்க. இப்ப என்ன பாருங்க, இப்போ அவர் எங்கிருந்து கிளம்புறாருன்னு சொன்னா, கப்பர்நகூம் என்ற ஊர்ல இருந்து கிளம்புறாரு. எங்க இருந்து கிளம்புறாரு சொல்லுங்க? எங்க போறாருன்னு சொன்னா, பெத்சாயிதா என்ற ஊருக்கு போறாரு. கப்பர்நகூமிலிருந்து பெத்சாயிதாவுக்கு நிலத்தின் வழியாகவும் போகலாம், கலிலேயா என்ற அந்த கடலின் வழியாகவும் படகு மூலமாகவும் போகலாம். கப்பர்நகூமிலிருந்து பெத்சாயிதாவுக்கு ஏன் போகிறார்? பெத்சாயிதா வனாந்தரமான ஒரு இடம். பெத்சாயிதா எப்படிப்பட்ட இடம்? வனாந்தரமான ஒரு இடம். ஏன் அவர் அங்கே போகிறார்? கப்பர்நகூமிலிருந்து பெத்சாயிதாவுக்கு படவில ஏறி சீஷர்களோடு போறார். ஏன் போறான்னு சொன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 14வது வசனத்துல, 14ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 14:14, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்துக்கு முன்பாக
நம்ம பார்க்கிறோம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவிலே ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திலே போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் படவிலே ஏறி கப்பர்நகூமிலிருந்து இருந்து பெத்சாயிதாவுக்கு போறாரு. இந்த ஜனங்க என்ன பண்றாங்க சொன்னாங்க, ஓடுறாங்களாம். எப்படி ஓடுறாங்க? அவங்களும் படகுல வந்தாங்களா? இல்ல, கால்நடையா ஓடி அவர் படகுல போய் பெத்சாயிதாவுக்கு இறங்குவதற்கு முன்பாக கரையில யார் நிக்கிறா? ஜனங்க நிக்கிறாங்க. அப்போ எவ்வளவு வேகமா அவர்கள் ஓடி இருக்க வேண்டும். ஓடுறாங்க ஜனங்க. எதுக்காக ஓடுறாங்க என்று அவர் சொல்கிறார். இன்னொரு வசனங்களை சொல்கிறார், நீங்கள் அப்பத்துக்காக ஓடி வருவீர்கள். யாரு சொன்னாரு? என்ன சொன்னாரு? நான் கொடுக்கிற அப்பத்துக்காக, நான் கொடுக்கிற சுகத்திற்காக ஓடி வருகிற ஜனங்கள் என்று சொல்கிறார். பாருங்க, இங்கே நம்ம வாசிக்கிறோம் 34ஆம் வசனம், நானே வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளில் எல்லாரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். முதல்ல சாப்பாடு. ஜனங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல சாப்பாடு. ரெண்டாவது என்ன வேணும்? சுகம் வேணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எதுக்காக வந்திருக்கிறோம்? இந்த ஜனங்க எதுக்காக வந்தாங்க? நல்ல சாப்பாடு. சாப்பாடு முடிஞ்சவன என்ன பண்ணுவாரு? தொட்டு சுகம் பண்ணுவார். இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இல்லையா? பேதுருடைய மாமியினுடைய வீட்டில் அவர் போன உடனே என்ன பண்ணாங்க? அவரு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ண முடிஞ்ச உடனே என்னது? நல்ல சாப்பாடு, விருந்து. விருந்து ஆயத்தம் பண்ணுவார். விருந்து ஆயத்தம் பண்ணுவார். உடனே என்ன செய்வார் சொன்னா, விருந்து சாப்பிட்ட பிறகு வந்தவர்கள் வியாதியஸ்தர்களை கை வைத்து சுகமளிப்பார். இது ஜனங்களுக்கு வாடிக்கையா இருக்குது. பிரசங்கம் பண்ணாம சாப்பாடு கிடையாது. ஆண்டவரத்துல பிரசங்கம் பண்ணாம சாப்பாடு கிடையாது. இங்க கூட பார்க்கிறோம். என்ன சொன்னா, பெத்சாயிதாவுக்கு போன உடனே ஜனங்களை பார்த்த உடனே அவர் மலை மேல் ஏறினார். மலை மேல் ஏறின உடனே பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய வார்த்தையை சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று அவர்களுக்கு போதித்தார். பிறகு அவர்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். உணவை கொடுக்க வேண்டும் என்ற பிறகு சுகத்தை கொடுத்தார். இதைத்தான் நம்ம மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆகவே ஏன் அவர் போனார்? இதற்கு சரியான ஒரு காரியத்தை இங்க சொல்றாங்க. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 31வது வசனம். மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30. எல்லாரும் கவனிங்க. 31வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம். எதுக்கு போனாரு? சத்தமா சொல்லுங்களா. எப்பவுமே ஜன நெருக்கடி அவர் என்ன பண்ணிருக்கு? நெருக்கி கொண்டே இருக்கிறது. தூங்க கூட விடுறதில்லை. அவரை சுற்றி ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கு. ஏன்? அவர்களுக்கு இலவசமாய் சாப்பாடு கிடைக்குது, ருசியான சாப்பாடு கிடைக்குது. மாத்திரமல்ல, நல்ல சுகம் கிடைக்குது. அது மாத்திரமல்ல, வேடிக்கை. சில பேருக்கு நல்ல சுகத்தோடு கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குது? வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தாங்க. சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் வந்தார்கள். உணவுக்காக வந்தார்கள். இன்னும் சிலர் பேர் என்ன திரும்ப வந்தாங்க? நல்ல கதை சொல்லுவார். ஆண்டவரை போல கதை சொல்றவர் யாருமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அருமையா எடுத்த உடனே ஷார்ப்பா பேச மாட்டார். எடுத்த உடனே நீங்க நரகத்துக்கு போவீர்கள் என்று சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்ல மாட்டாரு? ரொம்ப கூர்மையா சொல்ல மாட்டார். ஒரு கதையை சொல்லுவார், ஒரு ஓமையை சொல்லுவார். ஒரு விதை விதைக்கிறவன் விதையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். ஒரு தொழுவத்துல 100 ஆடுகள் இருந்தது. அது கேட்கறதுக்கு இனிமையா, அது காதுக்கு இனிமை, வாய்க்கு ருசி, கண்ணுக்கு இனிமை. ஐம்புலங்களுக்கு அவர் என்ன செஞ்சார்? அவரு சந்தோஷத்தை கொடுத்தார். கதை சொன்னாரு அவர்களுக்கு. அது மாத்திரமல்ல, அங்கே பல அதிசயங்களை அவர்கள் பார்த்தார்கள். அதனால ஜனங்க எங்க போனாலும் அவரை தொடர்ந்து அவர்கள் ஓடிக்கொண்டே இருந்தாங்க. இவர் போறாரு, போட்ல போறாரு, இவர் படகுல போறாரு. அதுக்கு முன்னால போய் அவங்க நின்றுட்டாங்க. ஆனா ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். யாரு? அவருடைய சீஷர்களும் அவரும்
அவருக்கு என்ன வந்து சோர்வு வந்தது. ஏன்? அவர் மாம்சத்திலே இருந்தார். மனுஷனுக்கு ஏற்படுகிற எல்லா விதமான உபாதைகளும் அவருக்கு ஏற்பட்டது. அவருக்கு தூக்கம் வந்தது, பசி எடுத்தது, கோபம் வந்தது. எல்லாமே ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வருமோ நேரிடுமோ அதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்டது. ஆகவேதான் மனுஷன் சோதிக்கப்படுகிற எல்லா வழிகளிலும் அவர் சோதிக்கப்பட்டார். தூக்கம், கோபம் எல்லாமே வந்தது. அதை பார்க்கிறோம். அவர் மிகவும் சோர்வுற்றவராக இருந்தால் சீஷர்களும் சோர்வுற்றவராக இருந்தார்கள். ஆகவே என்ன பண்ணாங்க, இந்த ஜனங்களை விட்டு தனித்து போய் கொஞ்ச நேரம் இளைப்பாறலாம் என்று சொல்லி அவர்கள் இங்கே கப்பர்நகூமிலிருந்து பெத்சாதா என்ற இடத்திற்கு அவர்கள் போகிறார்கள். பார்க்கலாம் பாருங்க, 31 வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராக இருந்தபடியால் போஜனமானம் பண்ணுவதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாது இருந்தது. அவங்க சாப்பிட கூட டைம் இல்லை. பிரதர், என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க, சாப்பிட்றது கூட எனக்கு டைம் இல்லை, எனக்கு இடைவெளி இல்லை, என்னை சாப்பிட அனுமதிங்க. சில பேர் சொல்றதை கேட்குறோம் இல்லையா, நான் சாப்பிட்டு வந்துடுறேனே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்படி கேட்கும் அளவுக்கு ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் காணப்பட்டார்கள். இந்த 33 வருடங்கள், அந்த 3 வருடங்கள்ல குறிப்பாக அதில் அவருக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, தூங்குறதுக்கு நேரம் இல்லை, பிரயாணம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. அவர் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லணும், செய்ய வேண்டிய பணிகளை செய்து முடிக்கணும். நேரம் மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே அவர் என்னது, சுற்றி திரிந்து போஜனம் பண்ணுவதற்கும் நேரம் இல்லாதபடியால் அப்படியாக இருந்தார். பாருங்க, இதெல்லாம் எப்படி சொல்றேன்னாக்கா, ஒரே ஒரு சுவிசேஷத்தை மாத்திரம் எப்பொழுதுமே படிக்க கூடாது. ஒரே ஒரு சுவிசேஷம், ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குன்னா இட் இஸ் நாட் ஏ கம்ப்ளீட் பிக்சர். அது முழுவதுமாக உங்களுக்கு தெரியாது. அந்த சம்பவத்தை குறித்து இந்த 4 சுவிசேஷத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கணும். குறிப்பா இந்த சம்பவமானது 3 சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சுவிசேஷத்தில் சொல்லப்படல. அது எந்த சுவிசேஷம் என்றால் லூக்கா சுவிசேஷத்துல இது சொல்லப்படல. ஒரு சம்பவத்தை நீங்கள் படிக்கிறீர்கள் என்று சொன்னா 4 சுவிசேஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு படிக்கணும். ஏன்னா சுவிசேஷகர்கள் என்ன செய்தார்கள்னா, எது அவர்களுக்கு முக்கியமாக தோன்றினதோ அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே விடப்பட்ட காரியத்தை மற்ற சுவிசேஷங்கள்ல படிக்கணும். மற்ற சுவிசேஷங்கள்ல அதை படித்து எல்லாவற்றையும் கோர்வையாக கம்ப்ளீட் பிக்சராக நீங்க பார்க்கணும். ஆகவேதான் நான் பேசும்போது இந்த 3 சுவிசேஷத்துல சொல்லப்பட்ட இந்த சம்பவத்தை நன்றாக படித்து அதனுடைய முழு படத்தையும் உங்களுக்கு முன்பாக விவரித்து காட்டுகிறேன். முழு காரியத்தையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இங்கே அவருக்கு ஓய்வு வேண்டும் என்று மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற 2 சுவிசேஷங்களும் அது சொல்லப்படவில்லை. அவர் பசியாக இருந்தார், அவர் போஜனமானம் பண்ணுவதற்கு கூட நேரமில்லை என்று மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு 14 அல்லது யோவான் 6 இதை பற்றி சொல்லப்படவில்லை. அப்படின்னால் இது நடைபெறவில்லை என்ற அர்த்தம் அல்ல. முக்கியமான காரியத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார், மற்ற காரியங்களை மற்றவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க, அவர் 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000க்கும் அதிகமான ஜனங்களை அவர் என்ன செய்தாரு, அவரு போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் திரளான ஜனங்களை பார்க்கும்பொழுது மனதுருகினார். ஜனங்களை பார்க்கும்பொழுது அவர் கோபம் வரல. நமக்கு என்ன வரும், கோபம் வரும். சில பேர்லாம் பார்த்துறீங்களா, பாலிடிக்ஸ்ல ஈடுபடுறவங்க, இந்த மாதிரி ஒரு தேர்தல் பணியில இருக்கிறவங்களுக்கு ஜனக்கூட்டம் ரொம்ப பிடிக்கும், ஜனத்தின் மத்தியிலே இருக்கணும்னு விரும்புவாங்க. அதே ஜனங்களே என்ன பண்ணுவாங்கள, தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும் கொஞ்ச நாள். எப்படி, அவர்களுக்கு சாப்பிட நேரம் கொடுக்காது, வெளியே அவர்கள் போயிட்டு வர முடியாது. செலிபிரிட்டிஸ்லாம் என்ன பண்ண முடியாது, முக்காடு போட்டு போறாங்க. ஏன் முக்காடு போட்டு போறாங்க? யாருமா அவங்க தொல்லை பண்ணுவாங்க. எனக்கு ஒரு செல்ஃபி எடுங்கன்னு சொல்லி தொல்லைப்படுவாங்க இந்த காலத்துல இல்லையா. பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ் டயானா ஏன் இறந்து போனா? ஏன் இறந்தா? எப்படி இறந்தா? பில்கேட்ஸா? பத்திரிகையாளர்ல இருந்து தப்பித்து போக என்ன செய்தா, அவனுடைய காதலர் வந்து என்ன பண்ணாரு, அந்த வாகனத்தை வேகமா இயக்குனாரு, கறிகட்டு ஓடினாங்க. தான் படம் பிடிக்கப்படக்கூடாது, பிரைவசி, she wanted privacy.
கூடாது என்று வேகமாக அந்த பாரிஸ் நகரத்தில் அவர்கள் வேகமாக பயணிக்கும் பொழுது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாங்க. அதே புகழ் வெளிச்சம் என்ன செய்யும்? தொந்தரவை கொடுக்க ஆரம்பிக்கும். புகழ் வெளிச்சம் ஒரு கட்டத்தில் தொந்தரவை கொடுக்க ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அப்படிதான், சாப்பிட நேரமில்லை என்று சொல்லி நாம இங்க பார்க்கணும். ஆனாலும் கூட ஜனங்களை பார்த்து ஒரு நாளும் அவர் என்ன பண்ணல, அவர் வெறுக்கல என்று சொல்லி பார்க்கணும். வெறுக்கல, அவரை நேசித்தார் என்று சொல்லி இங்க நாம பார்க்கணும். பாருங்க, வந்தவர்களுக்கு அவர் உணவை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கணும். பாருங்க, மனுஷனுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கவனிங்க, உபத்திரவங்கள் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு உபத்திரம் வராதுன்னு சொன்னா பொய் சொல்றாங்க. அநேகர் சுவிசேஷத்தை வேறு விதமாய் போதிக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வாங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி தான் என்று சொல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது என்பது மகிழ்ச்சியான காரியம் தான். ஆனாலும் கூட உலகத்திலே உபத்திரம் உண்டு. எனக்கு உபத்திரம் இல்லை, எனக்கு டெஸ்ட் இல்லை, ட்ரையல்ஸ் இல்லை என்று ஒரு மனுஷன் சொல்வான்னா அவர் விசுவாசியே இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய திராணிக்கு ஏற்ப அவர்களுக்கு என்ன செய்யறாரு? சோதனைகளை கொடுக்கிறார். பிரதர், எனக்கு மட்டும்தான் இந்த சோதனை என்று நீங்க சொல்லக்கூடாது. உங்களுடைய திராணிக்கு தக்கதான சோதனையை அவர் கொடுக்கிறார். அவர் சோதிக்காம விடவே மாட்டார். டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் ஆர் மஸ்ட் இன் எவ்ரிபடிஸ் லைஃப். சோதனைகள் கண்டிப்பா உண்டு. என்னோட வாழ்க்கையில சோதனையே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க, அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். பேசிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில சோதனை இருக்குது, ஒருவேளை நீங்க பார்க்க முடியல. சிலருடைய சோதனைகள் வெளியரங்கமா தெரியுது, நோய்கள் வயப்பட்டு மற்ற காரியங்கள் வெளியரங்கமா தெரியுது. சிலருடைய வேதனைகள் சோதனைகள் வெளியரங்கமாக தெரிவதில்லை. ஆனாலும் சோதனைகளுக்கு உட்பட வேண்டும். வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் நடத்தினார் என்று சொன்னால் அவர்களை சோதித்தார். அவரை பின்பற்றுவார்களோ மாட்டார்களோ என்று சோதிக்கும்படி வனாந்தரத்திலே அவர்களை அனுப்பினார் என்று சொல்றோம். இங்க நம்ம வாசிக்கிறோம், இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அவர் அறிந்திருந்தும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9ஆம் வசனம் வேகமா வாசிங்க. தான் செய்ய போகிறதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தோம். அப்படி என்றால் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு அதிகமான ஜனங்களை போஷிக்க போகிறோம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்கனவே தெரியுது. அப்புறம் அவனை சோதிக்கும்படி, யார் அவன்? அவனுடைய சீஷர்கள் பிலிப்பை சோதிக்கும்படி வாசிங்க. பாருங்க, அவர் சோதிக்கிறார். பிலிப்பு எப்படி நடந்து கொள்கிறான், சீமோன் பேதுருவாகிய சகோதரன் அந்திரேயா எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்காக பிலிப்புக்கும் அந்திரேயாவுக்கும் அங்கே சோதனை. இவர்கள் எப்படி போஷிக்க போறேன்னு கேட்கிறார். சோதனை தானே. ஆண்டவரே நீர் தானே இருக்கிறீர், என்ன சொல்லியிருக்கணும் அவர்கள்? நீரே இருக்கிறீர், வானத்திலிருந்து இறங்கினா அப்பமாக நீர் இருக்கிறீர், உமக்கு தெரியாதா என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் என்னது, மனுஷ கணக்கை போடுகிறார்கள். 200 பணத்தை கொண்டு வாங்கினாலும் கூட ஆளுக்கு ஒரு துண்டை கொடுத்தாக்கா என்ன பண்ண முடியாது, இவர்களை திருப்தியாக்க முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் சோதிப்பார். ஆண்டவர் சோதிப்பார். அவர்களை நம்மை சோதிக்கும்படி பிசாசானவனுக்கு உத்தரவை கொடுப்பார். ஒரு இடத்துல வாசிக்கிறோம் இல்லையா, இந்த சம்பவத்துக்கு வேறு ஒரு சம்பவத்துல அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லி ஹி ரெபியூக்டு என்று அந்த வார்த்தை போடப்படும். அதட்டினார் என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, அப்படி என்றால் ஏன் அதட்ட வேண்டும்? பிசாசுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். ஏன்? கடலிலே புயல் வர வேண்டும் என்று, உன்னுடைய வாழ்க்கையிலே புயல் வர வேண்டும் என்று பிசாசுக்கு அனுமதி கொடுத்திருக்கார். யோபினுடைய வாழ்க்கையில தேவன் நேரடியாக சோதித்தாரா, பிசாசுக்கு அனுமதி கொடுத்தாரா? அப்போ பிசாசுக்கு அனுமதி கொடுத்தா
அவனால் என்ன செய்ய முடியும்? கடலை கொந்தளிக்க வைக்க முடியும், உன்னுடைய வாழ்க்கையை கொந்தளிக்க வைக்க முடியும். என் மகனை சோதித்து பார், என் மகளை சோதித்து பார், அவளுடைய விசுவாசம் எத்தன்மையாக உள்ளது என்பதை சோதிக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில அவர் சோதிப்பதல்ல, பிசாசுக்கு என்ன பண்றாரு? அனுமதி கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான சோதனைகள், வேதனைகள் வரும்பொழுது ஆண்டவரை உன்னை அனுமதித்து அவ்விதமாக நீ அந்த சோதனைக்குள்ளாக போகும்படியாக தேவன் என்ன செய்கிறாரு? அனுமதித்திருக்கிறார். பிசாசானவனுக்கு அனுமதி கொடுத்து உன்னை சோதிக்கும்படியாக செய்கிறார். ஏன்? அவர் சோதிப்பவர் அல்ல என்று வசனம் இருக்கிறது. பிசாசானவனுக்கு அனுமதி கொடுத்து அவன் மூலமாக உன்னை அவர் சோதிக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே அவருடைய சீஷர்களை அவர் என்ன செய்கிறாரு? சோதித்து பார்க்க விரும்புகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000க்கு அதிகமான ஜனங்களை அவர் போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்லாமல் பாருங்க, ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னார், அவர் ஆசீர்வதித்தார் சொன்னா அதுக்கு எல்லையே இல்லை. கொஞ்சம் கொடுக்கிறவர் அல்ல. அவர் எப்படி கொடுப்பாரு? அமுக்கி குலுக்கி சரிந்து விடுறதாக கொடுப்பார். That is no limit for his blessing. நம்ம நினைச்சிருக்கோம் இவ்வளவு விதமா தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்று நாம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை இந்த சோதனைகள் முடிந்த பிறகு யோபை எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சோதனைக்கு முடிந்த உடனே, என்னுடைய வாழ்க்கையில சோதனை முடிந்த உடனே, நான் தேறினவனாக வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னா நம்ம அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, 5 அப்பம் 2 மீன். எல்லாருக்கும் இவர்கள் என்ன சொல்றாங்க? பிலிப்பும் ஆந்திரேயாவும் என்ன சொல்றாங்க? கொஞ்சம் தான் அவங்களால கொடுக்க முடியும். 200 பணத்துக்கு வாங்கினாலும் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க பார்க்கிறோம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 6:11 வாசிங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷருக்கு கொடுத்தார்கள். எவ்வளவு கொடுத்தாருங்க? ஆளுக்கு 1 தான். இங்க லவ் ஃபீஸ் கொடுக்கும்போது நான் சொல்றோம், விசேஷமா நானே சொல்லுவேன், ஒரு விசேஷ பதார்த்தம் வைக்கும்போது என்ன கொடுக்கணும்? ஆளுக்கு. ஏன்? எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் பங்கு கிடைக்கணும். அவர்கள் திருப்தி அடைந்தார்களா இல்லையா என்பது எனக்கு கவலை கிடையாது. மனுஷனாக எனக்கு என்னன்னாக்கா, இங்க வந்திருப்பவர்கள் ஒருவரும் கூட விடுபட்டு போகக்கூடாது. ஒரு ஸ்வீட்டோ மற்ற காரியங்களை வைக்கும் பொழுது எல்லாருக்கும் என்ன ஆசை? நான் 3 ஸ்வீட்டு சாப்பிடுவோம் பிரதர், எனக்கு 3 கொடுக்க முடியும். 3 கையில கொடுங்க, 3 என்னோட பையில வைங்க. வீட்டுல 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 6 கொடுக்க முடியும்? கொடுக்க முடியும். என்னுடைய மனுஷனுடைய நிலைமை என்ன? மனுஷனுடைய நிர்வாகம் என்ன? மனுஷன் எப்படி நிர்வகிப்பான்? ஒரு நல்ல மனுஷன் என்ன செய்வான்னு சொன்னாக்கா, எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக செய்வான், பகிர்ந்து கொடுப்பான். ஆண்டவர் எப்படி தெரியுமா? இங்க நம்ம வாசிக்கிறோம், எப்படி கொடுக்குறாரு? எனக்கு வைங்கன்றான். மீன் வச்சா யாராவது ஒண்ணு போதுன்னுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. வைங்கன்றான். அவன் வயிறு திருப்தியா வரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்பத்தையும் மீனையும் கொடுக்கிறார். They are all satisfied என்று வாசிக்கிறோம். அவர்கள் எல்லோரும் திருப்தி ஆனார்கள். ஆண்டவர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ண முடியும்? திருப்தி. ஒரு கணவன் மனைவியை திருப்திப்படுத்த முடியாது, பிள்ளைகள் பெற்றோரை திருப்திப்படுத்த முடியாது, ஒரு பிரசங்கியார் சபையாரை திருப்திப்படுத்த முடியாது. ஏன்? நீங்க பிரதர் என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்காக தான் சொன்னார். கோபமா போவான். இன்னொருவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் இடத்துல பேசினார், நான் இதை எடுத்துக்கொள்வேன் என்று இன்னொருவன் போவான். கேட்கிறவர்கள் எல்லோரும் ஒரு விதமா எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். கேட்கிறவர்கள், வசனத்தை கேட்கிறவர்கள் எல்லோரும் ஒரு விதமாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். விதை நல்லதுதான், விதைக்கப்படுகிற இடம் தான் என்னது? மாற்று. முள்ளிலே விதைக்கப்பட்டா முள்ளானது அதை நெரித்து போடுகிறது. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100மாக பலம் கொடுக்கிறது. கேட்கிறவர்கள் எல்லாரும் ஒரு மாதிரியா எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே மனுஷனுடைய காரியங்கள் இதுதான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? திருப்தியாக மட்டும் அவர்கள் திருப்தி அடைமுறை மற்ற காஸ்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. They are all satisfied, each and everyone
ஆர் சாட்டிஸ்ஃபைடு. உன்னை திருப்திப்படுத்துகிறவர் ஆண்டவர் தான். இப்ப நான் எது சொன்னாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? எதிர்வாதம் பேசுவீங்க. பிரதர் இப்படி இருக்கலாமான்னு பேசுவீங்க. ஆண்டவர் இடத்துல போய் நீங்க எல்லாம் பேச முடியுமா? ஆண்டவர்கிட்ட போய் நின்று நீங்க பேசவே முடியாது. ஏன் என்றால் அவர் பேசுறத நம்ம கேட்க தான் முடியும். எல்லாமே தெரியுது அவருக்கு தான். உன்னுடைய உள்ளத்துல என்ன இருக்குது, உன்னுடைய இருதயத்தின் ஆழத்துல என்ன இருக்குது என்பதை அவருக்கு தெரிஞ்சு இருக்கிறதுனால நீ அவருக்கு முன்னாடி போய் வாதாடவே முடியாது. உன்னுடைய நியாயத்தை, என்னோட நியாயத்தெல்லாம் சொல்லுவாங்க சொல்லவே முடியாது. என்னோட நியாயத்தை அவரிடத்துல நான் சொல்லுவேன், நான் போராடுவேன் என்று ஒரு மனுஷனும் சொல்லவே முடியாது. ஏனென்றால் அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். He only can satisfy you sufficiently, abundantly. திருப்திகரமாக, போதுமான அளவுக்கு அவர் உன்னை திருப்தி செய்யக்கூடியது. மனுஷர்களால் முடியாது, சீசர்களால முடியாது, காட் சர்வன்ஸால முடியாது, எல்டர்ஸால முடியாது, சுவிசேஷகர்களால முடியாது. ஆண்டவரால் மாத்திரம்தான் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்த முடியும். போதும் போதும் என்று சொல்கிற அளவுக்கு உன்னை திருப்திப்படுத்துகிறவர் கர்த்தர் மாத்திரம்தான் என்று சொல்லி நாம இங்க பாருங்க. அவர்களை அப்படியாக அவர் ஆசீர்வதித்தார். அப்படியாக அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லோரும் திருப்தி அடையும்படியாக அவர் ஆசீர்வதித்தார். அதுல கூட சீஷர்களை அவர் சோதித்து பார்க்கிறார். பரிசோதனை, சோதனை எல்லாருக்கும் உண்டு உண்டு. கவனிங்க, உண்டு உண்டு. டெஸ்ட் இல்லாம there is no success. there is no success. நேற்று தினத்துல என்னுடைய மகன் 12வது படிக்கிறதுனால 12வது படிக்கிறவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடத்தினாங்க. அங்க அந்த ஃபாதர் பேச பேச அவங்க எவ்வளவு கடினமாக இந்த 12வது தேர்வை எழுதுவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை திட்டமிடுகிறவர்களாக இருக்கணும். எப்படி நம்ம சொல்றாங்க? முதல்ல ஜூன் மாசம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாசத்துல நாங்க முதல்ல எடுத்த உடனே ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறாங்க. நீ படித்து வருவதற்கு முன்பாக, பாடங்கள் உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாகவே நீயாகவே படித்து கொண்டு வான்னு சொல்லி ஒரு யூனிட்டை கொடுத்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் என்று வைக்கிறாங்க. ஸ்கிரீனிங் டெஸ்ட் அதாவது உன்னை சோதிக்கிற ஒரு டெஸ்ட், ஒரு பாட காரியம், சோதனை. அதுல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தேர்ந்தெடுத்து கையில கட்டு வச்சிருக்காங்க. 3 பிரிவாக அதை பிரிச்சிடுறாங்க. ஜனங்களை, மாணவர்களை 3ஆ பிரிச்சா. முதல்ல அச்சீவர்ஸ். அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு யாரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவர்கள் என்ன பண்ணாங்க? தே ஆர் born to achieve. அவர்கள் அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்கள், அதிக ஹை ஸ்கோர் மார்க் எடுக்கக்கூடியவர்கள். தே ஆர் அச்சீவர்ஸ். இரண்டாவதாக மீடியாக்கர்ஸ். அப்படின்னா நடுப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் படிப்பார்கள், சுமாரா படிப்பாங்க, கொஞ்சம் உந்துதல் பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் படிப்பாங்க. அப்புறம் கடைசியாக அவர் சொல்கிறார்கள், என்ன சொன்னாங்கன்னாக்கா இம்ப்ரூவர்ஸ். நல்ல வார்த்தையை போடுறாங்க, இம்ப்ரூவர்ஸ். அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். முட்டை மார்க் தான் எடுப்பாங்க, ஆனாலும் கூட அவங்க எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணணும். 3ஆ பிரிச்சுட்டாங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்க, பெற்றோர்களே எங்கள் மீது நீங்க கோபப்படாதீங்க, இந்த அச்சீவர்ஸ் இருக்காங்களே அவர்களுக்கு அதிகமான பாடங்களை நாங்கள் கொடுப்போம், அதிகமாக அவங்களை ட்ரெயின் பண்ணுவோம். ஏன்? அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும். 2வது குரூப்ல இருக்கிறவங்க என்ன செய்வோம்? அவங்களும் ட்ரெயின் பண்ணி இந்த அச்சீவர்ஸுக்குள்ளாக வருவதற்கு நாங்க முடிவு பண்ணுவோம். மீடியாக்கள் நடுவில் இருக்கிறவங்க, கடைசியில இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இம்ப்ரூவர்ஸ், அவங்களை எப்படியாவது பாஸ் பண்ண முயற்சி பண்ணுவோம். எப்படியாவது நாங்க பாஸ் பண்ண முயற்சி பண்ணுவோம் என்று சொன்னார்கள். அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, அன்னாடிக்கு டெஸ்ட்டுங்க. காலையில போனோன்னு என்னது, அன்னாடிக்கு 1 மணி நேரம் டெஸ்ட் எழுதணும். அன்னாடிக்கு 1 மணி நேரம் டெஸ்ட் எழுதணும். இதெல்லாம் நீங்க பார்த்து எவாலுவேட் பண்ணணும், வீட்டில் எவாலுவேட் பண்ணணும். ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் 5 வைப்போம். ஒரு பெரிய பரீட்சை எப்படி நடக்குமோ 5 பெரிய பரீட்சை வைப்போம் உங்களுக்கு. அந்த பெரிய பரீட்சைக்கு உண்மையாக வைப்பதற்கு முன்னாடி 5 வச்சுட்டோம். அப்புறம் 3 ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட் அதை வைப்போம். இதெல்லாம் படிக்கலன்னு சொன்னா, இதெல்லாம் இந்த டெஸ்ட்லாம் தேர்ந்தான்னு சொன்னாங்க, உங்க பிள்ளை எதுக்குமே லாக்கி கிடையாதுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் இவ்வளவு டெஸ்ட் வைக்கிறீங்க எங்களை கேட்காதீங்க. டெஸ்ட் தான் ஒரு மனுஷனை சக்சஸ் பண்ணும். அவங்க சொன்னாங்க, என்னது டெஸ்ட் தான். நீங்க குறைய எங்களை சொல்லலாம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம். ஏன் என் பிள்ளை படிக்க மாட்டான்
ஏன் என்னுடைய பிள்ளைனால எழுத முடியல அப்படின்னு சொன்னாக்கா, நான் உங்களை அனுமதிக்கிறோம். எதுக்கு தெரியுமா? ஒரு எக்ஸாமினேஷன் எழுதும்பொழுது உங்க பையன் என்னதான் எழுதுறான்னு பக்கத்துல உட்காந்து பாருங்க. பக்கத்துல உங்களுக்கு ஒரு சீட் ரிசர்வ். முட்டை தான் வாங்குறான், 10 மார்க் தான் வாங்குறானாக்க, நாங்க எவ்வளவு சொல்லி கொடுத்து உங்க பையன் எக்ஸாமினேஷன் டைம்ல என்ன செய்யறான்னு நீங்க பார்க்கணும்ல. பாருங்க, உங்களுக்கு ஒரு சீட்டு போடுறாங்க. டெஸ்ட் 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 டெஸ்ட். இந்த உலகத்தினுடைய இந்த காரியத்தை அவர்கள் இந்த மார்க்கை பெறுவதற்கு என்ன செய்தாங்க? அங்கே டெஸ்ட் மேல டெஸ்ட், சோதனை மேல சோதனை, பரிசோதனை மேல பரிசோதனை வைத்துக் கொண்டே இருக்கார். ஆண்டவரும் கூட உன்னுடைய வாழ்க்கையில அவர் பரிசோதிக்கிறவராய் இருக்கிறார், உன்னை சோதிக்கிறவராய் இருக்கிறார். அந்த சோதனையானது கொஞ்ச காலமானது. அது எப்ப பார்த்தாலும் நடந்து கொண்டே இருக்காது, கொஞ்ச காலமானது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர், எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமா, டெஸ்ட் வச்சா சந்தோஷமா இருக்குமா? சோதனைக்குள்ள போனா சந்தோஷமா இருக்குமா? யாராவது வந்து நம்ம திட்டினா சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. எந்த சோதனையும் தற்காலத்தில் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இராது. அப்புறம் துக்கமா இருக்கும். டெஸ்ட் வச்சா துக்கம் தான். டெஸ்ட் வச்சாதான் என்ன செய்யும்? சமாதானம் வரும். இப்ப கஷ்டமா இருக்கும், இப்ப சந்தோஷமா இருக்காது. டெஸ்ட்டுக்கு ஆயத்தப்படுறவங்க, சோதனைக்கு சிக்ஷைக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க காலையிலே எழுந்திருக்க வேண்டியதா இருக்கும். ஆனாலும் கூட என்ன செய்யணும்? அவர்கள் ஆயத்தமாக காணப்படும். இப்ப படிக்கலாம் எப்பன்னு கேட்டார் அந்த ஃபாதர். எங்க ஸ்கூல் இல்லைன்னா எந்த ஸ்கூலு அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப படிக்கலாம் எப்ப படிக்க போற? இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம் எப்ப ஏற்றுக்கொள்ள போற? இப்ப இந்த சோதனை சகிக்கலாம் எந்த காலகட்டத்தில் நீ சோதனைய சகிக்க போற? அவர் திருப்தியாக்குகிற தேவன். சோதனை சகித்த பிறகு உன்னை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இந்த சம்பவம் முடிந்தது, அடுத்த சம்பவம் வருகிறது. அவர் என்ன செய்கிறாரு? தன் சீஷர்களை வாசிக்கிறோம் பாருங்க. 22ஆம் வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஏன் அவர்களை அவசரமா அனுப்புறாரு? இப்ப எங்க போறாங்க? பெத்சாயிதால திரும்பமாக கப்பர்நகூமுக்கும் வர போறாங்க. இதெல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த 3 சுவிசேஷத்தையும் படிக்கணும். கப்பர்நகூம்ல இருந்து கிளம்பி அவர்கள் பெத்சாயிதாவுக்கு போனாங்க. இவர் படகுல போனாருங்க. அவங்க நடந்தே ஓடியாண்டாங்க. யார் அவங்க? ஜனங்க நடந்தே ஓடியாந்து வியாதியஸ்தர்லாம் அவர் முன்னாடி போட்டாங்க. அவருடைய வஸ்திரம் வந்து ஓரத்தை வந்து படுன்னு போட்டாங்க. இப்போ பெத்சாயிதாவிலே அவர் 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000த்துக்கு அதிகமான ஜனங்களை போஷித்த பிறகு திரும்பவுமாக கப்பர்நகூம் என்ற தான் புறப்பட்ட இடத்திற்கு அவர் வருவதற்காக கடலிலே அவர் வராமல் என்ன செய்தார் என்று சொன்னார்? சீஷர்களை அவர் அனுப்பினார். இங்கதான் வாசிக்கிறோம் பாருங்க. துரிதப்படுத்தினார். ஏன் துரிதப்படுத்தினார் என்று சொல்லி மற்ற சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல என்ன பண்ணாங்க? இவங்க சாப்பிட்டு திருப்தியானவொன்னு என்ன செஞ்சிட்டாங்கன்னாக்கா, ஒவ்வொரு சுவிசேஷத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, நீங்க வீடுகளில் போய் பாருங்க. மார்க் சுவிசேஷம் 6, யோவான் சுவிசேஷம் 6. அது சொல்லப்பட்டிருக்கிறது அவரை ராஜாவாக்க விரும்பினார்கள். முதல் விஷயம் என்ன? ராஜாவாக்கணும்னு சொன்னா என்ன? நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல சீட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் ராஜாவா மாறிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லையா? பதவி வந்தா யாரும் வேணான்னு சொல்லுவாங்க. இவர் பதவியை பார்த்து அவர் ஓடினார். இவர் நல்ல சாப்பாடு கொடுக்கிறாரு, அவர் கிட்ட போனாமே சுகமாவது, சந்தோஷமா நம்மளை வைத்திருக்கிறார். மக்களுக்கு என்ன வேணும்? தாங்கள் சந்தோஷமா இருக்கணும். அவர்கள் சந்தோஷமா இருப்பதற்கான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில இருப்பதினாலே அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவரை ராஜாவாக்க விரும்பினார்கள். இது எங்க வாசிக்கிறோம்? யோவான் சுவிசேஷம் 6:15 வாசிக்கிறோம். ஏன் அவர்களை அனுப்பினார் என்பதற்கான 3 ரீசனை சொல்றேன். 3 ரீசன் இருக்கிறது. 3 காரணங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. முதல் காரணம், ஜனங்கள் அவரை ராஜாவாக்க விரும்பினார்கள். யோவான் சுவிசேஷம் 6:15. இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 52 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 6:52.
அவர்கள் இருதயம் எப்படி இருக்கு? கடினம் உள்ளதா இருந்தபடியால் அப்பங்களை குறித்து உணராமல் போனார்கள். அது அவர் செய்த அற்புதங்களை பார்த்த பிறகும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல செங்கடலை பிரிக்கிறார், வானத்திலிருந்து அப்பத்தை கொடுக்கிறார், ஆனாலும் கூட அதைரியப்பட்டு ஆண்டவர் மீது அவர் முணுமுணுத்ததை போல இவர்களும் அப்படி இருக்கிறார்கள். ஏன்? நடுக்கடலிலே போகும்போது அங்கே புயல் வருகிறது, அவர் அதைரியப்பட்டு என்ன செய்தார்கள்? கலங்கினார்கள். அவருக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. ஆண்டவர் தம்மை காப்பாற்றுவார் என்ற விசுவாசம் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தது. அதற்காகத்தான் என்ன செய்யறாரு? அவர்களை தனியாக கடலுக்கு அனுப்புகிறார். அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இன்னும் கூட சோதனை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? எல்லாருக்கும் கவனிங்க, சோதனை எல்லாருக்கும் வரும். சில பேருக்கு அது நீடித்துக் கொண்டே அது நீடித்துக் கொண்டே இருக்கும். சில பேருக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும். ஏன் முடியுது? எக்ஸாம் வைக்கிறாங்க, 3 மணி நேரம் என்று சொல்கிறாங்க. நல்லா எழுதுகிற மாணவன் நல்லா எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? பேப்பரை மடிச்சு ஒண்ணுமே எழுதாம பேரை மட்டும் எழுதிட்டு கொடுக்குறவனும் இருக்கிறான். நான் சொல்றேன், நல்லா எழுதுற மாணவன் என்ன பண்ணுவாங்க? 3 மணி நேரம் அங்கே தேர்வு என்று சொன்னா 2 மணி நேரம் 2.25 மணி நேரத்துல முடித்து விட்டு எல்லாவற்றையும் ஒரு மீள் பார்வை பார்த்து முடித்து கொடுத்துடுவான். தெரியும், he is well assured of his mark. 100க்கு 100 வரும்னு தெரியும், மிஸ் பண்ணலன்னு தெரியும், கொடுத்துட்டு வந்துடுவான். இன்னொருவனுக்கு 3 மணி நேரம் கொடுத்தா கூட பத்தாது. வாத்தியார் பெல் அடிச்சா கூட எழுதிக்கிட்டே இருப்பான். பேப்பர் எழுதிட்டே இருப்பான். ஏதாவது நம்ம பண்ண முடியுமான்னு பார்ப்பான். வாத்தியார் வந்து கிட்ட அந்த பேப்பரை புடுங்குற வரையும் என்ன பண்ணான்? கிறுக்குவான், அப்படி கிறுக்கி கொடுப்பான். கடைசி வரையும் முயற்சி பண்ணுவான். முயற்சி பண்ணி அங்க இருக்கிற ஒரு மார்க், இங்க இருக்கிற கடைசி வரையும் கிறுக்கி அவன் கொடுக்கறதை பாரு. அப்போ கூட அவன் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ சோதனைகள்